சென்னை நந்தம்பாக்கத்தில் மருத்துவத்துறை சார்ந்த 2 நாள் கஹோகான் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. இதை குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார். இந்த 10வது பதிப்பு மாநாட்டில் உலகெங்கிலும் இருந்து 2500க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய வெங்கையா நாயுடு, ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவ வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நவீன சிகிச்சை முறைகளை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மருத்துவ லல்லி ஜோசப், இணையத்தில் பரவும் தரமற்ற மருத்துவ தகவல்கள் குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என எச்சரித்தார். இப்ப மாத்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா மாத்திக்கிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லலாம். இன்னும் ஃபுல்லா வரல. ஆனா ஹெல்த் கேர் தான் இதனால ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் ஆக போறது ஹெல்த் கேர் தான். ஏன்னா நிறைய டேட்டா ஹெல்த் கேர் ஜெனரேட் பண்ணுது. இப்போ ஒரு கிளினிக்கல் டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அது ரொம்ப சீக்கிரமா நம்மளுக்கு இப்ப வந்துடும். அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி இதுதான் உங்களோட டிசீஸ்ன்னு சொல்லும். ஆனா இப்ப நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்கும், இல்ல ஒரு சாட் ஜிபிடி போட்டா கிடைக்கும். அது எந்த அளவுக்கு அக்யூரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அக்யூரேட் கிடையாது. அதெல்லாம் இவால்விங் ப்ராசஸ்ல இருக்குது. ஆனா இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இல்ல சில வருஷங்கள்ல ஒரு பயங்கர இம்பாக்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.